நீங்க பவர்ஃபுல்லா காட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களோட இருப்பாங்க. இப்போ அடுத்த தேர்தல் நீங்க சறுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 2 தான் நடக்கும். ஒண்ணு பிஜேபி எமர்ஜ் ஆயிடும், இல்ல அதிமுக இருக்கிற எல்லாரும் விடிய உள்ள வந்து இவங்களை தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவர் கூட தேர்தலுக்கு அப்புறம் அது இருக்க போறது இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி ஒரு 5-6 பேர் தானே, அப்படியே மொத்த தூக்கி வெளில போட்டு கட்சியை மாத்திடுவாங்க. அப்போ வரக்கூடிய தேர்தல்ல வந்து அதிமுக ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திக்கும் பெரும் நினைக்கிறேன். பின்னடைவு சந்திக்கும் 2 காரணங்களால. ஒண்ணு, அவங்க பிஜேபியோட வச்சது அது தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு ஏற்புடையதல்ல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்றாரு. இந்த நாடே எதிர்த்துட்டு இருக்குது எஸ்ஐஆர. இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இதுல எவ்வளவு பெரிய மோசடி நடக்குது, எவ்வளவு பேரை பீகாரை பத்தி கேள்வி கேட்கறாங்க. பீகார்ல இந்த மாதிரி நடந்திருக்காங்க, பீகாரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, தமிழ்நாட்டை பத்தி கேளுங்கன்றாரு. இந்த தலைவரை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்திய அளவிலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பதில் கொடுத்தவர் தான் ஜெயலலிதா. இவர் அது மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாரு, நான் வரவே மாட்டேன்றான், அந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்றாரு. எப்படி ஒரு ஏத்துக்குவாங்க மக்கள் தலைவரை?